வணக்கம், என் பேர் நிர்மலா தேவி. நான் சிட்ராக்கிட்ட இருக்கேன். எனக்கு ஆரம்பத்தில் பாத வலி லைட்டாக ஸ்டார்ட் ஆகி படிப்படியாக ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு எந்திரிச்சோம்னா அந்த பாதத்தை ஊனவே முடியாது. ரொம்ப சிரமமாக இருக்கும் நடக்கிறதுக்கு. என்னடா இந்த வயசில் இப்படி ஆயிடுச்சே, நம்ம இனி வயசாகும் போது எப்படி இருக்க போகிறோமோன்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு 2 பொண்ணுங்க, அவங்களுக்கு இப்போ தான் 9 வயசு ஆகுது. அவங்களோட காலம் வரைக்கும் நம்ம அவங்கள பார்த்துக்கணுங்கிற ஒரு கடமை இருக்குது. இப்படி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட குரு, என்னோட சாய்பாபா இதுக்கு வழிகாட்டியிருக்காரு. எங்கள் பெரியம்மா மூலமாக அகயுக்தியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நேரில் போய் பார்க்கணுன்ட்டு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணேன். எனக்கு கரெக்டான டைமில் அப்பாயின்மெண்ட் கிடச்சிது. நான் போனோடனே அந்த அட்மாஸ்பியர் பார்க்கும்போது ஒரு அழகான ஒரு சின்ன வீடு, ஓட்டு வீடு, நம்ம பாட்டி தாத்தா வீடு மாதிரி ஒரு அட்மாஸ்பியர். உள்ள நுழைஞ்சு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பார்க்கறதுக்கு சாரை. உள்ள சார் ரூம்குள்ளே போகிறேன். சாரை பார்க்கும்போது நாடியை பிடிச்சி பார்த்துட்டு எனக்கு என்னெல்லாம் தொந்தரவு இருக்குன்னு அப்படியே பிளட் டெஸ்ட் எடுக்காமையே கரெக்டாக சொல்கிறாரு. அதை பார்த்துட்டு எப்படி இவருக்கு இவ்வளோ சாத்தியமாகுதுன்ட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு திரும்பியும் ஒரு ரீவிசிட்டுக்கு போனேன். இந்த வலி எதுனாலும் எனக்கு தெரியல, ஆனால் அதுக்கான ஆணிவேர் சார் கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்தாங்க. எனக்கு ஏஎன்ஏ பாசிட்டிவ்னு இருந்துச்சு. அப்புறம் வேற ஏதோ பிளட் டெஸ்ட், ACTH, யூரிக் ஆசிட், IgE இது எல்லாமே அப்நார்மலாக இருந்தது. நான் அதை பற்றி சார் சொன்னார், நீங்கள் எதுவுமே கூகுளில் பார்க்காதீங்க, பார்த்தீங்கன்னா பயமாக இருக்கும், நீங்கள் ரெகுலராக இங்கே வாங்க எல்லாம் சரியாயிரும்னு சொன்னார். நான் சொன்னேன், சார் நீங்கள் தான் நான் சரி பண்ணணும், என் பொண்ணுங்களுக்காக நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த வாரத்தை எனக்கு இனியும் நல்லா ஞாபகம் இருக்குது. நான் எந்த லீவும் எடுக்காமல் சாரை நம்பி ரெகுலராக போனேன். அவரோட ஒரு ஸ்மைலி ஃபேஸ் உள்ள நுழைஞ்சுன்னே ஒவ்வொரு பேஷண்ட்டையும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிறது, அவங்களுக்கு என்ன தொந்தரவுன்ட்டு அவர் எந்த ரெக்கார்டும் பேப்பர்ஸில் மெயின்டைன் பண்ணுறதில்ல. அவர் எல்லாமே அதை மனசுல ஞாபகம் வச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒருத்தர் நமக்கு கிடைச்சிருக்கிறது நம்ம செஞ்ச ஒரு புண்ணியம் தான். அதுக்கு கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரெகுலரா போகும்போது என்னால மாற்றத்தை 1 மாசத்துலயே உணர முடிஞ்சுது. இந்த 1 மாசத்துக்குள்ளேயே எனக்கு 1 மாசம்னா வாரத்துக்கு 3 நாள் தான் நம்ம போவோம். அப்போ 12 சிட்டிங்ஸ்லயே எனக்கு அந்த பாதவலி ஃபுல்லாவே சரியாயிடுச்சு. மருந்து இல்லை, மாத்திரை இல்லை, எக்ஸசைஸ் இல்லை, எதுவுமே இல்லை. வெறும் நம்மளோட உடம்புல போடுற அந்த நீடில்னால நமக்கு உண்டான ஒரு மாற்றம். ரொம்ப அதிசயமான உண்மை. என்னால் என்னோட வலியிலிருந்து மீண்டு வர முடிஞ்சுது. படிப்படியாக 1 மாசத்துல சார் நமக்கு டயட் கொடுத்தாரு. அந்த டயட்டை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது நமக்குள்ள இருக்கிற பல விஷயங்கள் நல்லாச்சு. நம்ம லேடிஸ் பொதுவாக பார்த்தோம்னா நம்ம குழந்தைங்களுக்கும் வீட்டுக்காருக்கும் எல்லாத்துக்குமே நிறைய ஃப்ரூட்ஸ் கொடுப்போம், ஜூஸ் கொடுப்போம், எல்லாம் கொடுப்போம். ஆனால் நம்ம எதையுமே கரெக்டாக எடுத்துக்க மாட்டோம். ஆனால் இங்கே டயட் சார்ட்டு நமக்கு சார் கொடுக்கும்போது அதை ஃபாலோ பண்ணணும் சார் சொல்லிட்டாருங்கிறதுக்காக நம்ம நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றோம். நல்லா சத்தான உணவாக நம்மளால சாப்பிட முடிஞ்சுது. இது இந்த ப்ராக்டிஸ் கொடுத்த சாருக்கு தேங்க்யூ. இப்போ நான் ரெகுலராக போயிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த பாதவலி சரியாயிடுச்சு. இப்போ உடம்பு நல்லா வெயிட் லாஸ் ஆச்சு. என்னோட நீர் ஃபுல்லாக கம்மியாயிருச்சு. வீட்டில் இருக்கவங்களாம் என்ன இப்படி ஒல்லி ஆகிட்டியே, சத்து இல்லாமல் போயிட போகுதுன்னு சொன்னாங்க. ஆனால் முன்ன விட என்னால் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ண முடிஞ்சுது. எவ்வளோ நேரம் வேலை செஞ்சாலும் நம்ம உடம்பு டயர்ட் ஆகல. அந்த ஃப்ரெஷ்னஸ் நல்லா தெரிஞ்சுது. முதல்ல என்னால் இப்படி கை இப்படி கிரிப்பாக பிடிக்க முடியாது. ஆனால் என்னால் இப்போ அந்த கிரிப்னஸ் நல்லா தெரியுது. நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க முடியுது. நம்ம பார்க்கறதுக்கு தான் ஒல்லியா இருக்கும், ஆனால் நம்மளோட சக்தி அதிகமாக இருக்கு. அப்போ சாரு இந்த ட்ரீட்மெண்ட் போக போக ஒரு வாட்டர் ஃபாஸ்டிங்னு ஒன்று இருந்தோம். அந்த வாட்டர் ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு பிளட் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அந்த பிளட் டெஸ்ட் நம்ம இங்கே தான் எடுக்கணுங்கிறதுல எங்கே வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அது நம்மளுடைய சௌரியம் தான். அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச இடத்துல நான் எடுத்தேன், மைக்ரோ லேப்ல எடுத்தேன். அந்த பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. ஆனால் பிளட் டெஸ்ட் எடுத்த பிறகு பார்த்தோம்னா அந்த ரிசல்ட்ஸில் அவ்வளோ ஒரு அமேசிங்கான ஒரு உண்மை தெரிஞ்சுது. எல்லாம் பாசிட்டிவ், எல்லாமே நெகட்டிவாக இருந்துச்சு. அந்த ACTHங்கிறது எனக்கு பார்த்தீங்கன்னா 110 என்னமோ இருந்துச்சு. அது ஒரு 12, எந்த மாத்திரை மருந்து இல்லாமல் 12 ஆயிருந்துச்சு. இதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. நான் சாரை போய் பார்த்துட்டு என்னோட ஹாப்பினஸ் அவர்கிட்ட தெரிவித்து நன்றி சொல்லிக்கிட்டேன். இந்த மொமெண்ட் எனக்கு ரொம்ப
ப்ரீஷியஸ். ஏஎன்ஏ ஏசிடிஹெச் இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்து நான் கூகுள் பண்ணி பார்த்தேன். அதில் வந்துட்டு இங்கிலீஷில் ஆங்கில மருத்துவத்தில் எந்த ஒரு மருந்துமே கிடையாது. இது வந்து முற்றிலும் உண்மை. இந்த வர்ம கலையில மட்டும்தான் இதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஏஎன்ஏனா ஆட்டோ இம்யூன் டிசார்டர். அப்படின்னா நம்மளோட செல்ஸ் நம்மளையே அழிச்சுக்கிறது. வீக்லி பாசிட்டிவ் பிளஸ் நிறைய வகை இருக்கு. இது நம்ம அப்படியே ஒரு சின்ன பிரச்சனை கால் வலி ஆரம்பிச்சதுன்னு விட்டுட்டோம்னா அது பெரிய பிளஸ்ல போச்சுன்னா எல்லா ஜாயின்ஸ்லயும் வலி ஏற்படும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கான மருத்துவமே கிடையாது ஆங்கிலத்துல. அதனால இந்த வர்மா கலையில இதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்கு. நிச்சயமான குணமாகிற ட்ரீட்மெண்ட் இருக்கு. நான் வந்து அதை வந்து உணர்ந்திருக்கேன். ஏஎன்ஏ ஏசிடிஹெச் இதை யாராவது இருந்தீங்கன்னா அப்நார்மலா தயவு செஞ்சு வர்மா கலையில வந்து பாருங்க. உங்களுக்கு பூர்ணமா குணமாகும். நான் வந்து உங்களை எல்லாரையும் கேட்டுக்கிறது என்னன்னா நம்மளுடைய அந்த வர்மா கலை ட்ரீட்மெண்ட்டை நீங்க எல்லாரும் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களாலையும் நான் அடைஞ்ச அந்த ஆனந்தத்தை அடைய முடியும். எங்களோட கவியரசு சார் பாத்தீங்கன்னா நம்ம போறோம், சார் கிட்ட ஒரு 5 நிமிஷம் தான் பேச முடியும். ஆனா 5 நிமிஷத்துல நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் சார் ஒரு நாளும் கூட ஒரு கோவப்பட்டது இல்லை. அவரோட ஒரு சின்ன ஸ்மைல் தான் கொடுப்பாரு. அந்த ஸ்மைல்லே நமக்கு வந்து ஆயிரக்கணக்கான பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு குரு, நல்ல ஒரு மருத்துவர் கிடைச்சதுக்கு நான் கடவுளுக்கு நன்றி செலுத்திக்கிறேன். இந்த அகயுக்தி நேச்சர் கியூர் சென்டர் வந்து எல்லா மக்களுக்கும் நல்ல சேவை செய்யறாங்க. அவங்க ரொம்ப நல்லா இருக்கணும். எங்க சார் ரொம்ப நல்லா இருக்கணும். யாராவது எந்த தொந்தரவா இருந்தாலும் எங்க சென்டருக்கு வாங்க, உங்களுக்கு நிச்சயமான குணம் கிடைக்கும்.